எல்ரைட்டு குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றிமாறன் எடுத்த விடுதலையினுடைய 2ஆம் பதிப்பு இது. முதல் இதில் பார்த்தோம், அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார். இப்போ 2ஆம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற நம்ம இன மக்கள்னு இல்லை, உலகம் பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே ஒரு விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால்தான் உரிமையை கொஞ்சமேனு மீட்க முடியும், காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானதில்லை, உலகம் பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானதுதான். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை, மொத்த மானுட சமூகத்துக்கும் தான். அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறத ஒரு பாடம், ஒரு படிப்பினை, ஒரு புரட்சிகர ஒரு போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம். ஒரு நாவல், ஆங்கிலத்தில் நாவல், ஒரு புதினம் அப்படி தான் சொல்லணும். அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன். வெறும் வார்த்தைகள், சோடனை மிகுந்த சொற்களாக நான் பார்க்கல. அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட, எப்படி வைரம் அது நிலக்கரியா மாறுதோ, மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் வந்து கரியா மாறுது. அது மாதிரி நீண்ட காலமாக வலி, காயம், துயரம், துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழி தான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலா நான் பார்க்கிறேன். அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமா வந்து விழுந்திருக்குது. அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடுகள். இது ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாக தான், ஒரு பாடமாக தான் இதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை, கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் மறைமுகமாக எப்படி பார்த்தாலும் எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய போராட்ட வரலாறு தான் இது. வாத்தியார் கலியபெருமாள் பெருமாள் வாத்தியாரா வர்றாரு. அவருடைய முடிவு இது இல்லை, அது தம்பி அவர் திரைக்கதைக்காக, திரைப்படத்திற்காக, அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார். இதில் எவ்வளவோ காட்சிகள் நெகிழ்ந்து உருகி போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும். அது கடைசி நொடிகள் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிற விளக்கம், நீங்கள் ஒரு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, 5 பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க மேலே வண்டி ஏறிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, இப்போ யார் மேலே ஏற்றுவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் வந்து நடைமுறையில் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை, யதார்த்தத்தை இதை விட எடுத்து சொல்லிட முடியாது. மனசை விட்டு நீங்காத எத்தனையோ இடங்கள் இருக்குது. அதில் கடைசியாக பாத்தியாரா வந்து அவர் தூக்கிக்கிட்டு வரும்போது தடுமாறி கீழே விட்டுறா. அப்போ என் தம்பி தமிழ் வந்து அவர் இது ஏன்னா பணத்தை கூட தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய அப்படி நிமிந்து இப்படி பார்ப்பான் பாருங்கடே, அது பொணமாடா அப்படின்னு அந்த அந்த உணர்வு, அந்த அந்த ஒரு காட்சியெல்லாம் அப்படி நெகிழ வச்சிருது. இது இந்த தலைமுறைக்கு தேவை. எந்த ஒரு தத்துவம் வந்து தடுமாறி வீழுதோ அப்போ புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும். இங்கே இப்போ இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல், நாங்கள் சொல்கிற தேசியன உரிமை அதில் வருதில்ல, தேசியனங்களின் தன்னுரிமைங்கிறது. நாங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க, இல்லை, உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு தேசியனங்களின் உரிமை என்று நாங்கள் பேசுவது வந்து தெலுங்கர்களுக்கு, மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, பீகாரிகளுக்கு, குஜராத்திக்கு, மராட்டியிற்கு, எல்லாருக்குமான, காஷ்மீரிக்கு, எல்லாருக்குமான தேசியனங்களின் உரிமையை தான் நாங்கள் கேட்குறோம். அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது பாசிசம், இது செப்பரேட்டிசம், இது சாவனிசம் எல்லாம் பார்க்கறது அது சரி கிடையாது. அந்த
இதுல என்னோட உணர்வோட 100 விழுக்காடு பொருந்தி போகிற படம்ங்கிறதுனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்றது மகிழ்ச்சி, பெருமை. அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றிமாறன் எடுத்திருக்கிறாங்கிறது எதை சொல்லி புகழ்றதுங்கிறது. வேல்ராஜெல்லாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆங்கில படங்களைப் போல அந்த நகர்வும் அந்த பனிக்காடுகளுக்குள்ள அவர் பயணிச்ச விதம், குறிப்பா எங்க அப்பா இளையராஜா, அவரு எல்லாரும் சொல்றாங்க இந்த வயசுலங்கிறாரு, எந்த வயசுலயும் சிறப்பா செய்வாரு. அவ்வளவு அசாத்தியமான இசையில அந்த காடுகளுக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது அசாத்தியம். ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளவு சிறப்பான வச்சுக்காங்க. குறிப்பாக சேத்தன் ஐயா, ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், என்னுடைய தம்பி சூரி, சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அவர் கூத்துப்பட்டையில் படித்து அவர் இவ்வளவு காலம் இருந்து போராடி திரைப்படத்தில் கிட்டத்தட்ட 50 படங்களுக்கு மேலே போயிட்டார் அவர். ஆனாலும் இது அவர் படத்தில் அவர் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய படைப்பு. அவருக்கு சேதுக்கு இது ஒரு வரலாற்று கதாபாத்திரம். அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியா செஞ்சிட்டார், சாதாரணமா செஞ்சிட்டார். அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் அவ்வளவு சிறப்பா வந்துருது. கடைசியா அவர் அமுதன் கதாபாத்திரத்தில் என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுட்டுட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவ்வளவு அதுல ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழ்ல. அது விடுதலை அப்படிங்கறது முதல் பதிப்போ 2வது பதிப்போ ரெண்டுமே சிறந்த படைப்பு. இப்படி ஒரு படத்தை அவன் என் தம்பி வெற்றிமாறனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க விட்ட தயாரிப்பாளர் தம்பி ஒரு மணிகண்டன், அவருடைய நிறுவனத்தினுடைய குமார், அவன் தம்பியோட ஒத்துழைச்ச ஒரு கலை இயக்குனர் உதவியாளர்கள், அந்த மலையில் சாப்பாடு கொண்டு கொடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள், படத்தொகுப்பாளர், சண்டை காட்சி அமைத்த கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள். ஒலிக்கலவை செய்த பொறியாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இது உலக தமிழ் மக்கள் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்திருக்கிறாருங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. வேற அது அந்த உரையாடல்ல இவ்வளவு உரையாடல் இருக்கு, அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு கேட்குறீங்களே, ஏதோ அர்த்தம். அது இந்த படத்துல வர்றதுன்னு இல்லை. அது நீங்க எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. யதார்த்தமா நீங்க பாருங்க. தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது, தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது. எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும். இப்ப எங்க முன்னோர்களை எடுத்துக்கிறங்க, எங்க முன்னோர்களை அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறங்க. கியாபி விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, எங்க ஐயா, எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சீபா ஆதித்தனர், மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க. மறைமலை அடிகள், திருவிக்கா, இப்படி பல பேர் எங்க தத்துவத்தின் முன்னத்தியர்கள். அயோத்தியாச பண்டிதர், எட்டமலை சீனிவாசன், சிங்காரவேலர், ஜீவானந்தம், உங்களுக்கு தெரியும், தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர், எங்க பாட்டனார் வஉசி, இப்படி எல்லோரும் முன்னோர்கள். ஆனா அவர்கள் எல்லாம் முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கே ஒழியா, அதை தான் நீங்க பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். இப்ப இதுல இருக்கிற நிறைய வார்த்தைகள் எங்க தலைவரே எங்களுக்கு கற்பிச்சதான். குறிப்பா நீங்க அங்க போய் நீங்க போங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னதுதான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இப்ப தனி மனிதனை அபிமானத்துல தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு. அதை தான் அவர் சொல்றாரு. சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாம இருந்தா இப்ப நீங்க எல்லாருமே நீங்க எங்க இருக்கிறீங்க, கூட்டணி வைக்காம எப்படி வெல்ல முடியும்னு, இது எவ்வளவு